தொடர்ந்து நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை எழும்பூர் அரசு அருங்காட்சியக வளாகத்தில் சர் ஜான் ஹூபர்ட் மார்சல் சிலை திறப்பு. 50 லட்சம் மதிப்பீட்டில் வடிவமைக்கப்பட்ட சிலையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். தமிழகத்தில் வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் வழங்குவது தொடர்பாக ஆந்திரா, கர்நாடகாவில் ஆய்வு செய்து முடிவு எடுக்கப்படும். சட்டப்பேரவையில் செங்கோட்டையன் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் சக்கரபாணி பதில். மாண்புமிகு உறுப்பினர் சொன்னது போல ஆந்திராவிலே இதே மாதிரி தான் நகரம் வீடுக்கே சென்று பொருட்களை வழங்குகின்ற திட்டம் அரசின் செயல்முறையில் இருக்கிறது. வருகின்ற 20ஆம் தேதி எங்களுடைய துறையின் அதிகாரிகள் ஆந்திரா, தெலுங்கானா மற்ற பல்வேறு மாநிலங்களுக்கு சென்று இந்த நியாய விலைக் கடைகள் மற்றும் அதே மாதிரி பொது விநியோக திட்டத்தினுடைய செயல்பாடுகளை பற்றி ஆராய்வதற்காக செல்ல இருக்கிறார்கள். இதே போன்று மாண்புமிகு உறுப்பினர் சொன்னது போல ஆந்திராவிலே இதே மாதிரி புதுச்சேரியில் இனி வீடு வீடாக சென்று ரேஷன் அரிசி வழங்கப்படும். புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி அதிரடி அறிவிப்பு. அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் 2000 ரூபாய்க்கு மாதாந்திர சலுகை பயணச்சீட்டை அறிமுகம் செய்து வைத்தார் அமைச்சர் சிவசங்கர். சலுகை பயணச்சீட்டை கொண்டு ஏசி உள்ளிட்ட அனைத்து பேருந்துகளிலும் மாதம் முழுவதும் விருப்பம் போல் பயணம் செய்யலாம். அரசு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டால் ஊதியம் கிடையாது என தமிழ்நாடு அரசு எச்சரிக்கை. மருத்துவ விடுப்பை தவிர சாதாரண விடுப்போ மற்ற விடுப்போ அரசு ஊழியர்கள் எடுக்கக்கூடாது எனவும் அறிவுறுத்தல். சென்னையில் காணாமல் போன முன்னாள் திமுக எம்பி குப்புசாமியின் உதவியாளர் குமார் கொலை. நில தகராறில் கடத்தி கொன்றதாக ரவி என்பவர் கைது. நெல்லையில் முன்னாள் எஸ்ஐ ஜாகிர் ஹுசேன் வெட்டி கொல்லப்பட்ட வழக்கில் முக்கிய குற்றவாளிகளுக்கு போலீஸ் வலைவீச்சு. முக்கிய குற்றவாளிகளான கிருஷ்ணமூர்த்தி, அவரது மனைவி நூரின்சா ஆகிய 2 பேரை பிடிக்க 3 தனிப்படைகள் அமைத்து விசாரணை தீவிரம். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் 11ஆம் வகுப்பு மாணவன் வெட்டப்பட்ட சம்பவம். தேசிய தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியின ஆணைய இயக்குநர் ரவிவர்மன் தலைமையில் விசாரணை. தமிழ்நாடு மீனவர்களை விடுவிக்க கோரி ராமேஸ்வர மீனவர்கள் 1 நாள் அடையாள வேலை நிறுத்தம். இலங்கை கடற்படையினர் அட்டூழியத்தை தடுக்க மத்திய, மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. திருப்பூரில் விசைத்தறி உரிமையாளர்கள் இன்று முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம். ஜவுளி உற்பத்தியாளர்கள் 2022இல் அறிவித்த கூலி உயர்வை வழங்க வலியுறுத்தி வேலை நிறுத்தம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் உயர்ந்து 66,320ற்கு விற்பனை. கிராமுக்கு 40 ரூபாய் உயர்ந்து 8,290க்கு விற்கப்படுகிறது. துபாயிலிருந்து சென்னைக்கு விமானத்தில் கடத்தி வரப்பட்ட 1,23,00,000 ரூபாய் மதிப்பிலான தங்க பசை பறிமுதல். தண்ணீர் பாட்டில் குடிநீருக்குள் மறைத்து எடுத்து வந்த சென்னையை சேர்ந்த பயணி கைது. மார்ச் 23இல் சென்னை மும்பை மோதும் போட்டிக்கான டிக்கெட் விற்பனை விறுவிறுப்பு. சென்னை சூப்பர் கிங்ஸ் இணையதளத்தில் டிக்கெட்டுகளை பெற 2 லட்சம் பேர் காத்திருப்பு என தகவல். ஒன்பது மாதங்களுக்கு பிறகு சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து பூமிக்கு திரும்பினார் சுனிதா வில்லியம்ஸ். டிராகன் விண்கலம் மூலமாக அதிகாலை 3:27 மணிக்கு அமெரிக்காவின் புளோரிடா கடல் பகுதியில் தரை இறங்கினார். And splashdown, Crew 9 back on Earth. And splashdown, Crew 9 back on Earth.
And SpaceX Freedom, splashdown. Good main release. Freedom, splashdown. Copy splashdown. We Good see main main release. shoots cut. Nick, copy splashdown. We see main shoots cut. On behalf of SpaceX, Alex, welcome home. Sunny, on behalf of SpaceX. விண்வெளியிலிருந்து 17 மணி நேரம் பயணித்து பூமியில் தடம் பதித்த வீரமங்கை சுனிதா வில்லியம்ஸ். வில்மோர் உள்ளிட்ட 4 வீரர்களும் பத்திரமாக தர இறங்கினர். அமெரிக்காவின் புளோரிடா கடற்பரப்பில் தர இறங்கிய டிராகன் விண்கலம். விண்கலத்தை படகு மூலம் மீட்டு விண்வெளி வீரர்களை பத்திரமாக அழைத்துச் சென்ற ஸ்பேஸ் எக்ஸ் நாசா குழு. There it goes, Dragon Freedom being lifted out Dragon Freedom of the water being lifted out of the water and onto our recovery vessel Megan. 9 மாதங்களுக்கு பின் பூமிக்கு திரும்பிய சுனிதா வில்லியம்ஸ், வில்மோர் மிக ஆரோக்கியமாக உள்ளனர். இருவரையும் பரிசோதித்த பின்னர் நாசா அறிவியலாளர்கள் அறிவிப்பு. ஒன்பது மாதங்கள் விண்வெளியில் பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்ட சுனிதா வில்லியம்ஸ், விண்வெளியில் உணவு உற்பத்திக்கான லெட்யூஸ் கீரை செடி வளர்ப்பது குறித்து ஆய்வு. விண்வெளியிலிருந்து திரும்பிய சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்டோர் பல்வேறு சவால்களை சந்திக்க நேரிடும் என அதிர்ச்சி. நீண்ட காலம் விண்ணில் இருந்துவிட்டு திரும்பும் வீரர்களுக்கு இயல்பாக நடக்க முடியாது என தகவல். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் 12 இடங்களில் NIA அதிகாரிகள் சோதனை. பாரமுல்லா MP ரசீத் தொடர்பான வழக்கில் ரைடு என தகவல். வரும் 22ஆம் தேதி மணிப்பூர் விரைகிறது 6 பேர் கொண்ட உச்சநீதிமன்ற நீதிபதிகள் குழு. தொடர் வன்முறை நடைபெற்று வரும் நிலையில் நிவாரண முகாம்களை பார்வையிடுகின்றனர். சபரிமலையில் மாத பூஜை நாட்களில் இருமுடிகட்டு இல்லாத பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய கட்டுப்பாடு. காலை 6 மணி முதல் இரவு 9:30 மணி வரை மட்டுமே தரிசனம் செய்ய அனுமதி வழங்கப்படும் என தேவஸ்தானம் அறிவிப்பு. மதுரை திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் பங்குனி பெருவிழா தேரோட்டம் கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஹரோகரா முழக்கம் விண்ணை பிளக்க வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. கேரள மாநிலம் கொச்சி அருகே மது போதையில் தண்டவாளத்தில் படுத்திருந்த இருவர். லோகோ பைலட் அவசரமாக பிரேக் போட்டு ரயிலை நிறுத்தியதால் உயிர் தப்பினர். உத்தரப்பிரதேச மாநிலம் லலித்பூரில் கோதுமை வயலில் உலா வந்த 12 அடி நீள ராட்சச முதலையை கண்டதும் அலறி அடித்து ஓட்டம் பிடித்த கிராம மக்கள். JCB உதவியுடன் பத்திரமாக மீட்டு டிராக்டரில் ஏற்றிச் சென்ற வனத்துறையினர். பஞ்சாபில் மோமோஸ் உணவு தொழிற்சாலையிலிருந்து குளிர்சாதன பெட்டியின் நாயின் தலை கண்டெடுப்பு. மோமோஸ் ஸ்பிரிங் ரோல்களை விநியோகிக்கும் ஆலையில் சுகாதாரத்துறையினர் நடத்திய ஆய்வில் அதிர்ச்சி. உக்ரைன் உடனான போரை 30 நாட்களுக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைக்க ரஷ்ய அதிபர் புதின் ஒப்புதல். டிரம்பின் பேச்சுவார்த்தையை ஏற்று முடிவெடுத்துள்ளதாக தகவல். அமெரிக்கா மற்றும் அதனுடைய நட்பு நாடுகள் உக்ரைனுக்கு ராணுவம் உளவு தகவல்களை வழங்குவதை நிறுத்த வேண்டும். அமெரிக்க அதிபர் டிரம்பிடம் ரஷ்ய அதிபர் புதின் கோரிக்கை. பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்தில் போலி கால் சென்டரில் நடைபெற்ற ரைடின் போது துணிகரம். கேமராக்களில் படம் பிடித்துக் கொண்டிருந்த போதே லேப்டாப்களை அச்சமின்றி அள்ளிச் சென்ற மக்கள். IPL பயிற்சியின் போது பத்திரானா பந்து வீச்சில் ஹெலிகாப்டர் ஷாட்டை பறக்க விட்ட தோனி. இணையத்தில் வைரலாகும் வீடியோ.
நடப்பு IPL தொடரில் டெல்லியில் இடம்பெற்றுள்ள KL ராகுல் 4வது வீரராக களம் இறங்குவார் என தகவல். ஹாரி புருக் விலகிய நிலையில் நடுவரிசையை பலப்படுத்த அணி நிர்வாகம் முடிவு. உலகக்கோப்பை கால்பந்து தகுதிச் சுற்றிலிருந்து அர்ஜென்டினா அணி கேப்டன் மெஸ்ஸி விலகல். காயம் காரணமாக பிரேசில், உருகுவே அணிகளுக்கு எதிரான போட்டிகளில் இருந்து ஓய்வு. அஜித்தின் குட் பேட் அக்லி திரைப்படத்தின் முதல் பாடல் யூடியூப் ட்ரெண்டிங்கில் முதல் இடம். வெளியாகி 24 மணி நேரத்திற்குள் 60 லட்சத்திற்கும் மேற்பட்ட பார்வைகளை கடந்து சாதனை. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் நடிகர் மோகன்லால் சாமி தரிசனம். பல ஆண்டுகளுக்கு பின் நண்பரும் சக நடிகருமான மம்மூட்டி பெயரில் அர்ச்சனை.